அலிபாபான்னு ஒரு படம் இருந்துச்சு, அது எம்ஜிஆர் படம். இது வரைக்கும் எனக்கு 16 வயசு. இது யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானே ஊரில் கிராமத்துலேருந்து சுயமாக வந்தது. பேசும் படம்னு பார்த்திங்க வந்துருந்தாங்க, அது பேசும் படம் குண்டு சீனி வந்துருந்தது. அதை பார்த்து இது 1957 நான் யார் சொல்லிக் கொடுக்காம வரைஞ்ச ஓவியம். இது ஜெமினி கணேசனோட ஓவியம். இது பிரேம பாசன ஒரு படம். இது ஒரு எல்லாத்தையுமே பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த படத்தை வரைஞ்சி சாதாரண பையன் இந்த படத்தை வந்து ஜெமினி கணேசனுக்கு 1957 நான் அனுப்புகிறேன். மற்ற எந்த நடிகருமே பதில் போடலை. ஜெமினி கணேசன் என்ன பண்ணாரு, ரெடியாக ஒரு படம் பையன் வந்து காய்ச்சி அவர் படித்த பிஎஸ்சி படித்த ஒரு பட்டதாரி, ஒரு மரியாதைக்குரிய ஆள். இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டு வருங்காலத்தில் நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிறவன்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருந்தார். 3 வருஷம் இடைவெளியில் மெட்ராஸ் வந்து அதே பையன் அவர் எந்த படத்தை கொடுத்தாலும் ஜெமினி கணேசன் அந்த படத்தை அடுத்த 3 வருஷத்தில் நான் வரைஞ்சி ஓவியம். மோகன்லால் இருக்கும்போது 17 வயசில் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்காம வரைஞ்சது. பொண்ணு விளையும் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியாது. பொண்ணு விளையும் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை கதாநாயகியாக பத்மினி நடிச்சாங்க. அதை வந்து மோகன்லால் பேரா வர்றதுக்காக அவங்க ஃபோட்டோ வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த ஃபோட்டோ பார்த்து யாரும் சொல்லிக் கொடுக்காம நான் வரைஞ்சது. இது பின்னாடி ஒரு கதை என்ன இருக்குன்னா, இது வரைஞ்சது 58. சூர்யா கல்யாணம் 2006 நடந்துச்சு. அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி வினீத்னு ஒரு நடிகர், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பாப்பிமா சொந்தக்கார பையன், அவன் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த படத்தில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்மகிட்ட இது கூட என்னன்னு சொல்லுமான்னு சொன்னேன். தெரியலையப்பா நீயே சொல்லுனாங்க. இந்த படத்தை எடுத்து காட்டினேன். நீ வரைஞ்சதா? ஆமாண்ணா. நான் இவ்வளோ அழகாக இருந்தேன்னா, நீ இதை விட அழகாக இருந்தீங்க அப்படின்னா. இந்த படத்தை நான் வச்சுக்கலாமாங்க. அப்படி என்னுடைய 17 வயதில் வரைஞ்ச பாப்பிமா படம் 17 வயசுல